கடக ராசி அன்பர்களே வணக்கம். புதன் பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். புதன் பகவான் தங்களுக்கு இதுவரை 7ஆம் இடத்தில் இருந்தவர் 8ஆம் இடத்துக்கு செல்கிறார். அஷ்டமத்து புதன், அதனை குரு தன்னுடைய 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். அனைத்து பிரச்சனைகளும் தீரும். முறைப்படி புதன் தங்களுக்கு 3ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடமாகிய விரயஸ்தானத்துக்கும் உரியவர். 8வது வீட்டில் மாற்றத்தை கொண்டு வரும் இந்த கிரக நிலை மாற்றமானது தொழில் வாழ்க்கையில் காணப்பட்ட தடைகளை போக்குகிறது. அதே நேரம் குடும்ப வாழ்க்கையில் காணப்பட்ட மனஸ்தாபங்கள் மற்றும் பிரச்சனைகளையும் தீர்க்கிறது. கடந்த சில தினங்களாக நீங்கள் எதிர்கொண்டு வந்த பிரச்சனைகள் தீரும். நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி அன்பு பெருகும், புரிதல் உண்டாகும். குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை காணப்படும். இதுவரை சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக வாக்குவாதம் செய்து மன அமைதி இழந்திருப்பீர்கள். தற்போது தங்களுக்கு குடும்பத்தில் சுமூகமான உறவு உண்டாகும். குடும்பத்தில் இதுவரை தடைப்பட்ட தடங்கலான சுபகாரியங்கள் நல்லபடியாக நடக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை உத்தியோகத்தில் தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். பிறரின் வேலைகளையும் சேர்த்து செய்து புகழ் பெறுவீர். உயர் அதிகாரிகள் தங்களை மனமாற பாராட்டுவர். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை எழுத படிக்க பயன்படும் பொருட்களை விற்பனை செய்வோர், தகவல் பரிமாற்ற துறையில் உள்ளோர், செல்போன் பிசினஸ் செய்வோர், தினசரி நாளிதழ்களை விற்போர்களுக்கும் இன்டர்நெட் லைனில் உள்ளோருக்கும் அபரிமிதமான லாபம் கிடைக்கும். நன்கு பண வரவுகளை பெறுவீர்கள். ஜவுளி வியாபாரம் நன்றாக இருக்கும். தரகு கமிஷனை பொறுத்தவரை நல்ல வருமானம் கிடைக்கும். லேண்ட் பிசினஸில் ஈடுபட்டுள்ள அன்பர்களுக்கு, புரோக்கர்களுக்கு நல்ல பண வரவுகள் தங்களுக்கு கிடைக்கும். சாதுரியமாக பேசி வியாபாரத்தை கச்சிதமாக முடிப்பீர்கள். கல்வித்துறை சம்பந்தமான அன்பர்களுக்கு தங்கள் துறையில் புகழ் பெற்று பெற்றோரிடையேயும் மாணவர்களிடையேயும் நல்ல புகழ் பெறுவீர்கள். ஐடி துறை அன்பர்களுக்கு நன்மைகள் பெருகும். தங்களுக்கு எதிர்பார்த்ததை விட சம்பள உயர்வு கிடைக்கும். சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொண்டால் தங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லது. வேலை இழந்த ஐடி துறை அன்பர்களுக்கு நல்ல விதமாக வேலை கிடைக்கும். பத்திரிகை துறை அன்பர்கள் தங்கள் துறையில் நன்றாக புகழ் பெறுவர். விஐபிஸின் தொடர்புகள் உண்டாகும். அடுத்து பத்திரிகை துறையில் தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வுகள் அனைத்தும் கிடைக்கும். தங்களின் ஆலோசனைகள் அனைத்தும் ஏற்கப்படும். கோவிலுக்கு சென்றால் நவகிரகத்தில் உள்ள புதன் பகவானை வழிபடுங்கள். மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.